இந்திய வனங்களில் சிறுத்தைகள் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 60% உயர்வு. பிரதமர் நரேந்திர மோடி அரசின் வன பாதுகாப்பு முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை கடந்த 100 ஆண்டுகளில் 75 முதல் 90% வரை குறைந்துள்ளதாக சென்ற பிப்ரவரி மாதம் ஒரு தகவல் வெளியானது. பெங்களூருவில் உள்ள வன உயிரின கல்வி மையம் மற்றும் டேராடூனில் உள்ள இந்திய வன உயிரின கல்வி நிறுவனம் ஆகியவை இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் இவ்வாறு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன. இந்த தனியார் ஆய்வு குறித்த தகவல்கள் இயற்கை நேயர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாட்டில் புலி பாதுகாப்பு போல சிறுத்தைகளையும் பாதுகாக்க வேண்டும், இல்லையெனில் அது படிப்படியாக ஒழியும் என்று வன உயிர் ஆர்வலர்கள் கவலையுடன் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மென்பொருளுடன் இணைக்கப்பட்ட கேமராக்களின் உதவிகளுடன் கிழக்கிந்திய மலைவன பகுதிகள், தமிழகம் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், மத்திய பிரதேச வனப்பகுதிகள், சிவாலிக் மலைகள், வட இந்தியாவின் டெராய், இமயமலை, கங்கை சமவெளி உட்பட ஒரு இடம் கூட விடாமல் கடந்த ஓராண்டாக விரிவான ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. இந்த ஆய்வு குறித்த அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் டெல்லியில் வெளியிட்டார். அப்போது அவர் நாடு முழுவதும் சிறுத்தைகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்துள்ளது என்றும், நாட்டில் தற்போது 12,852 சிறுத்தைகள் உள்ளன என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். புலி, சிங்கம், சிறுத்தைகள் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருவது பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் நாட்டின் வனவிலங்கு மற்றும் பல்லுயிர் பெருக்க வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது என்றார். கடந்த 2014ஆம் ஆண்டு மதிப்பீட்டில் இதன் எண்ணிக்கை 7,910 இருந்தது என்றும், தற்பொழுது 60% மேல் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். மத்திய பிரதேச காடுகளில் 3,421 சிறுத்தைகளும், கர்நாடக வனப்பகுதிகளில் 1,783 சிறுத்தைகள் மற்றும் மகாராஷ்டிரா காடுகளில் 1,690 சிறுத்தைகள் என்ற அமைச்சர், நாட்டிலேயே இந்த 3 இடங்களில்தான் அதிக அளவில் சிறுத்தைகள் வாழ்வதாக கூறினார். மேலும் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கோவா பகுதிகள் அடங்கிய மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளில் 3,387 சிறுத்தைகள் உள்ளன. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், சிவாலிக், கங்கை சமவெளி காடுகளில் 1,253 சிறுத்தைகளும், வடகிழக்கு மாநில வனப்பகுதிகளில் 141 சிறுத்தைகள் உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் பிற நாடுகளுடனும் ஒப்பிடும்போது நம் நாட்டில் விலங்குகள் தொடர்பான சூழல் சிறந்த முறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு மென்பொருளுடன் கூடிய கேமராவை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட சிறுத்தை போட்டோக்களில் 5,240 இளம் சிறுத்தைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இதுவரை யானைகள், சிங்கம், புலி தொடர்பான கணக்கெடுப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் விரிவான அளவில் சிறுத்தைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.